Hello Techphiles, நான் உங்கள் ரத்னவேல். வெல்கம் பேக் டு WordPress சீரீஸ். நம்ம WordPress டேஷ்போர்டை பார்த்தோம். இப்போ தீம் எப்படி செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க. அந்த பில்டிங்கில் வந்து எந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? பேஸ்மெண்ட் தாங்க. பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் பில்டிங் நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய தீமை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வெப்சைட்லாம் பில்ட் பண்ணி முடிச்ச அப்புறமா இதை மாற்ற முடியாதுங்க. நீ என்ன சொல்கிற? ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் என்னென்னா தீமை டிசைட் பண்ணுறது தான். ஸோ நான் உங்களுக்கு இப்போது ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். அந்த டிப்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய தீமை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தீம் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் பார்க்குறதுக்கும் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்க்குறதுக்கும் உங்களுடைய வெப்சைட் அழகாக தெரியணும். டிஸ்டார்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது எஸ்சிஓ ஆப்டிமைஸ்டான்னு பாருங்கள். நிறைய தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ கம்பேட்டிபிலிட்டி கூட வருது ஆக்சுவலாக. ஸோ அதுவே சஜஸ்ட் பண்ணணும் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தீமை செலக்ட் பண்ணலாம். மூணாவது பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் வெப்சைட். சில தீம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். தீம் வந்து லைட் வெயிட்டடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பீட் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கணும் உங்கள் தீமில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாண்ட்ஸு கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா தீமில் அந்த ஆப்ஷன் இருந்தால் தான் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? தீமில் அந்த ஆப்ஷன் இல்லைன்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளகினுடைய காம்பேட்டிபிலிட்டி. பிளகின் காம்பேட்டிபிலிட்டின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் பிளகின் யூஸ் பண்ணணுன்ற ஒரு நெசசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட் இஸ் அபவுட் புக்கிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் அ டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு பிளகின்ல அவைலபிள்ன்றது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த பிளகின் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற தீம் வந்து அந்த பிளகினை சப்போர்ட் பண்ணலைன்னா தென் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் இல்லையா? அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற தீம் மோஸ்ட் ஆஃப் த பிளகினுக்கு கம்பேட்டிபிளாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற தீம் வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதோடைய 5 ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, வேர்ட்பிரஸோடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, லாஸ்ட்டாக அந்த தீம் எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் அந்த தீம் எப்படிப்பட்ட தீம்னு. எல்லாத்துக்கும் மேலே அந்த தீம் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி யூ வில் கெட் நோ வாட் தீம் யூ ஷுட் செலக்ட் ஃபார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நியூ தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடு மெனுவில் அப்பியரன்ஸில் தீம் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இப்போ எந்த தீம் ஓடிட்டு இருக்கோ அந்த தீம் இருக்கும். பிஃபோர் வி சேஞ்ச் த தீம் நம்ம சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேற ஒரு ப்ரௌசர் விண்டோவில் வெப்சைட்டை போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மை பிளாக் சாம்பிள் பேஜ் இந்த மாதிரி இருக்குது. திரும்பி நான் டேஷ்போர்டில் போயிட்டு மல்டிபர்பஸ் தீம் ஒன்று சர்ச் பண்ணுறேன். ASTRA, இது ஒரு பாப்புலரான ஒரு தீம். நான் சர்ச் பண்ண உடனே இங்கே ஆஸ்ட்ரான்ற தீம் வியூ ஆகுது இல்லையா? இப்போது இந்த தீமை நான் லைவ் ப்ரிவ்யூ பண்ண போகிறேன். லைவ் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தீம் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகுது. இன்னும் நம்ம ஆக்டிவேட் பண்ணல, இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ தீம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கலர் ஸ்கீமில் இருக்குது, ஃபாண்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஓகே, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் லெஃப்ட்டில் காட்டுது. ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது இந்த தீம். ஸோ இதை ட்ரை பண்ண போகிறேன் நான் இப்போது. ஓகே, ஆக்டிவேட் அண்ட் பப்ளிஷ்ன்ற ஒரு பட்டன் மேலே தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடில். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த தீம் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. பப்ளிஷ்டுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம திரும்பி போய் நம்மளுடைய சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இது பழைய தீமில் இருந்த பேஜ் இப்போ புதுசாக வந்து எப்படி மாறி இருக்குன்னு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராவுடைய மேலே இருக்கிற ஹீடர் மெனு அண்டு ஃபாண்ட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தீமை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். தீம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க திரும்பி. இப்போ நம்ம இதே ஸ்க்ரீனில் அந்த தீமுடைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் லெஃப்டில் தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம இப்போதைக்கு தீம் எப்படி செலக்ட் பண்ணோன்ற ஆஸ்பெக்டில் தான் இருக்கோம்.
ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும் சொல்கிறேன். இப்போ குளோபல் உள்ளே போனீங்கன்னா இதில் டைப்போகிராஃபின்னு பார்க்குறீங்க. இது உள்ள என்ன மாதிரியான ஃபாண்ட்ஸ் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஃபால்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கலர்ஸ் இருக்குது, என்ன கலர் தீமில் யூஸ் பண்ணுறோன்னு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே கலர் சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும்னு மட்டும் காட்டுறேன், அப்ளை பண்ண போகிறதில்ல. இப்போ டிஃபால்ட்டாக இது இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணோடனே இதோடைய பேக்ரவுண்ட் கலர் மாறுது பாருங்கள் ரைட்டில். ஸோ ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். திரும்பி நான் பேக் போகிறேன். அதே மாதிரி பட்டன்ஸ், ஆக்சசிபிலிட்டி, இந்த மாதிரி இந்த தீமில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கிறத பார்க்கலாம். எல்லா தீமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு தீமுடைய கஸ்டமைசேஷன் மெனு உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த தீமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம். நம்ம ஹெடர் பில்டர்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஹெடர் ஓப்பன் பண்ண உடனே சைட் லோகோ டாப்பில் தெரியுது, ப்ரைமரி மெனு மேலே தெரியுது, சோஷியல் கான்டாக்ட் லிங்க்ஸ் மேலே கார்னரில் தெரியுது. இப்போ நான் இந்த சோஷியல் கான்டாக்ட்ஸ் லிங்க் எனக்கு மிடில் தெரியணும்னா இங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டேன்னா சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்துடுச்சு பாருங்கள் ப்ரிவியூவில். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாகவும் வேணும்னா கொண்டு வரலாம். ஒரு செகண்டரி மெனு ஆட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டரி மெனு நான் கொண்டு வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. இது வேண்டாம்னா திருப்பி நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தேர் ஆர் மல்டிபிள் செக்ஷன்ஸ் அண்ட் சப்செக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு தீம் உடைய கஸ்டமைசேஷன். ஸோ நமக்கு தேவையான விஷயம்லாம் மேக்சிமமாக இங்கே இருக்கான்னு பார்க்குறோம். முக்கியமாக இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னா மெனூஸ். தீம் வந்து மெனூஸ் டைரெக்டாக தீம் உடைய கஸ்டமைசேஷனுக்குள்ளேயே சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் வந்து இங்கே மேலே இருக்கிற மெனுலாம் இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ரைமரி மெனு, செகண்டரி மெனு, அப்புறமா ஹெடர் செட்டிங்ஸ், ஃபுட்டர் செட்டிங்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் செட்டிங்ஸ். ஹோம் பேஜ் லோட் ஆனவுடனே எந்த பேஜ் நம்மளுக்கு ஹோம் பேஜாக டிஃபைன் பண்ணணுன்றது இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தீம் செலக்ட் பண்ணுறோன்னா வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம அந்த தீமுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் கூட பண்ணி பார்த்துட்டு சைட்டை போய் ரீலோட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அந்த தீம் தான் கரெக்டான தீம்னு அர்த்தம். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ஸோ தீம்ஸ் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கன்வின்சிங்காக இந்த தீம் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம் தீமை. அண்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நீங்கள் சைட் வந்து அந்த நியூ தீம் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் டன். அடுத்து நம்ம பேஜ் பில்டர்ஸை பற்றி பார்க்கலாம். WordPress டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனுவில் பேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன பேஜஸ் இருக்குன்னு காட்டுது இல்லையா, ஏதாவது ஒரு பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாம்பிள் பேஜை எடிட் பண்ண போகிறேன். எடிட் கொடுத்துட்டேன் நான். உடனே உங்களுடைய சாம்பிள் பேஜ் எடிட்டர் மெனு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸில் டிஃபால்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு பேர் கியூட்டன்பர்க் வேர்ட்ப்ரெஸ் எடிட்டர்னு பேர். இது ஒரு நல்ல எடிட்டர் தான், பட் இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரு சின்ன எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேஜில் சாம்பிள் பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சாம்பிள் பேஜ்ன்றதை நான் எடிட்டட் வித் கியூட்டன்பர்க் எடிட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேவும் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா வியூ பேஜ்ன்ற ஆப்ஷனை நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், என்னுடைய பேஜில் நான் எடிட் பண்ண விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பேசிக் எடிட்டர் தான். இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் எடிட்டிங் பண்ணணுன்னா நான் இன்னும் உங்களுக்கு வேறு ஒரு ப்ளக்இன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் எலமெண்டர், ELEMENTOR. இது வந்து யூனிவர்சலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற எடிட்டர். இது ஃப்ரீ தான், பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஆனால் ஃப்ரீலேயே நிறைய பண்ணலாம். நம்ம இப்போ எலமெண்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. திரும்பி டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டில் ப்ளக்இன் பேஜுக்கு போங்க. எலமெண்டர் இஸ் அ ப்ளக்இன். ப்ளக்இனில் ஆட் நியூ ப்ளக்இன் நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் எலமெண்டர் சர்ச் பண்ணுறேன், ELEMENTOR. ஸோ எனக்கு எலமெண்டரில் 2-3 காட்டுது. பட் கரெக்டான எலமெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டர் வெப்சைட் பில்டர் மோர் தென் ஜஸ்ட் அ பேஜ் பில்டர்னு எழுதியிருக்கு. அதுதான் கரெக்டான ப்ளக்இன். ஏன்னா 10+ மில்லியன் ஆக்டிவ் யூஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 7,000 people have rated the plugin. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பிளக்இன் இது.
நான் இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா என்ன வரும், ஆக்டிவேட் நவுன்ற பட்டன் வரும். ஆக்டிவேட் பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னுடைய எலிமெண்டர் பிளக்கின் இப்போது ஆக்டிவேட்டும் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே சாம்பிள் பேஜை எலிமெண்டரில் எப்படி எடிட் பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜஸ் போங்க. அதே சாம்பிள் பேஜ் எடிட்டட் வித் கியூட்டன்பர்க் எடிட்டர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எடிட் வித் எலிமெண்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம் இல்லையா. அந்த எடிட் வித் எலிமெண்டரை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுடைய எலிமெண்டர் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். எலிமெண்டர் எடிட்டரில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் எடிட் பண்ணலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி உங்களுடைய பேஜை பில்ட் பண்ணலாம். உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அந்த எலிமெண்ட்ஸில் எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணி ட்ராக் ட்ராப் பண்ணி உங்களுடைய பேஜஸை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சாம்பிள் பேஜ் வந்து நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் எடிட் பண்ணேன் அந்த எடிட்டட் வித் கியூட்டன்பர்க் எடிட்டர், அது அப்படியே இருக்கட்டும். அது வந்து பேஜ் லெவலில் நான் எடிட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு ஹெட்டிங் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்னு ஒன்று இருக்குது. அதை சிம்பிளாக கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஆட் யுவர் ஹெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. நான் இங்கேயும் வேணும்னா பண்ணலாம், இங்கே லெஃப்ட் சைடில் வேணும்னாலும் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் லெஃப்ட் சைடில் போயிட்டு திஸ் இஸ் மை ஹெட்டிங் அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு கலர் வந்து பிடிக்கல, இந்த திஸ் இஸ் மை ஹெட்டிங்ன்றது கொஞ்சம் லைட்டாக கலர் இருக்குது. ஸோ இதை டார்க் கலருக்கு எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே லெஃப்ட் சைடில் இதை சூஸ் பண்ண உடனே அதோடைய ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டைல் கிளிக் பண்ணுறேன். ஸ்டைலில் கீழே போனீங்கன்னா டெக்ஸ்ட் கலர், அதை கிளிக் பண்ண உடனே ப்ளூ கலர். அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஹெட்டிங் ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாமா. நான் இப்போ ஹெட்டிங்கு கீழே இருக்கிற இந்த பேராகிராஃப் பிளாக் கிளிக் பண்ணிட்டேன். இந்த பிளாக் பிகினிங்லேயே ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கர்சர் கொண்டு போயிட்டு இந்த திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் பேஜுக்கு முன்னாடி நிறுத்திட்டு ஆட் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில். ஏற்கனவே நான் நம்மளோட டெக்பைலோடைய லோகோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்டு போஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ இதில் இன்சர்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அலைன்மெண்ட் நிறைய கேப் இருக்குது. இப்போது நான் அந்த இமேஜை கிளிக் பண்ணி இன்லைன் வித் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் அலைன் லெஃப்ட்னு இருக்குது. அதை சூஸ் பண்ணோடனே பாருங்கள் அழகாக அலைன் ஆகிடுச்சு. இமேஜும் நான் கொஞ்சம் சின்னது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எலிமெண்டருக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. இப்போதைக்கு நம்ம இதுவரையும் சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணி பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். டாப் ரைட்டில் பப்ளிஷ்ன்ற பட்டன் இருக்குது. பப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டோன்னே வேறு ஒரு டேப்பில் நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் பேஜை பாருங்கள், நான் கொடுத்த ஹெட்டிங் வந்துடுச்சு, அந்த இமேஜ் வந்துடுச்சு. எவ்வளோ ஈஸியாக எலிமெண்டரை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பேஜை டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஒரு ஃப்ரீ பிளக்இன் எலிமெண்டருடைய பிளக்இனை யூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாக எந்த பேஜ் வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். பேஜ் பில்டிங்கே ஒரு பெரிய டாபிக். உங்களுக்கு சப்போஸ் பேஜ் பில்டிங்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கு ஒரு தனியாக நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் குட் பை.